எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும்பா. நீ வயித்துல இருக்கும்போது ஒரு நாள் மழையில நனைஞ்சிட்ட. அப்போ நீ வயித்துக்குள்ள முண்டுன. எனக்கு பிடிச்ச மழை உனக்கும் பிடிக்கும் போலன்னு நினைச்சு அடிக்கடி மழையில நனைஞ்ச. அதனாலதான் எனக்கு காய்ச்சல் வந்து உன்னையும் பாதிச்சிருச்சு. அப்பதான் நீ அசைவில்லாம இருந்த. இப்பவும் நீங்க அதை தானமா பண்றீங்க. உங்களுக்கு பிடிக்குமே தானே வெண்ணிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூட முடியலையேம்மா. வருண், எப்போ உனக்கு அப்படி ஆச்சோ அண்ணாமலை ரொம்ப பயந்துட்டா. இத்தனை வருஷத்துல உங்க அம்மா பயந்து அழுது நான் பார்த்ததே இல்லப்பா. அன்னைக்குதான் முதல்ல அதை பார்த்தேன். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ துடிச்சு போயிட்டாவ. சொல்ல போனா உனக்காக செத்து பொழைச்சு மறுஜன்மம் எடுத்தவ வந்தா. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உன்னை தான் உயிரை விட பெருசா பாதுகாத்துட்டு இருக்கா. உன்னோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பா. இப்ப கூட உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த கல்யாணத்துல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அண்ணாமலை இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கா. இது வெறும் கல்யாணம் இல்லப்பா. உன் அம்மாவோட ஆசை, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இதுலதான் அடங்கியிருக்கு. அம்மா, என்ன மன்னிச்சிருக்கேம்மா. எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா நான் உங்களையும் ஏமாத்திட்டு போக நினைச்சிருக்கேன். I'm really sorry, அம்மா. வருண், அன்னைக்கு உன் உயிரை காப்பாத்ததான் உன்னை சாமிக்கு தத்து கொடுத்த. இன்னைக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க வெண்ணிலாவுக்கு தத்து கொடுத்திருக்க. இந்த நேரத்துல நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இந்த நிமிஷம் எனக்கு ஏதாவது ஆனா கூட எனக்கு கவலை இல்லை. நான் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா உன்னை பார்த்துக்க வெண்ணிலா இருக்கா. என்னை விட உன்னையும் நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா பார்த்துப்பா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாரி கண்ணா, முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். டைம் ஆச்சு, போலாமா?